தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் வரவிருக்கும் தேர்தல்களில் கூட்டணி வியூகங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அவர் கூட்டணி குறித்து எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் பல கட்சிகள் ஏற்கனவே தங்கள் கூட்டணி நிலைப்பாடுகளை அறிவித்துள்ளன. தினகரனின் இந்த நிலைப்பாடு அமமுகவின் எதிர்கால அரசியல் நகர்வுகளை பற்றிய ஊகங்களை அதிகரித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு டிடிவி தினகரன் அமமுகவை நிறுவினார். அன்று முதல் தமிழக அரசியலில் அமமுக ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அதன் செல்வாக்கு வலுவாக உள்ளது. தினகரனின் அரசியல் பயணம், அவரது தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் கட்சி கட்டமைப்பின் மூலம் தமிழக அரசியலில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த முயற்சிகள் தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய உத்தியாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்ந்து தங்களுக்கு சாதகமான கூட்டணிகளை உருவாக்க முயல்கின்றன. திமுக தலைமையிலான கூட்டணி தங்கள் ஆதிக்கத்தை தக்கவைக்க தீவிரமாக முயல, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் ஆதரவு தடத்தை தமிழகத்தில் மேலும் வலுப்படுத்த நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இரு பெரும் கூட்டணிகளும் தங்கள் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் மும்முரமாக உள்ளன. இது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. அதிமுகவின் பிளவுபட்ட பிரிவுகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளும் ஒருபுறம் நடந்து வருகின்றன. இந்த ஒற்றுமை முயற்சிகள் கட்சியின் எதிர்கால வலிமைக்கும் வரவிருக்கும் தேர்தல்களில் அதன் செயல்திறனுக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சமன்பாட்டை உருவாக்கும். டிடிவி தினகரன் டிசம்பர் மாதத்தில் விரிவான ஆலோசனைகளுக்குப் பிறகு அமமுகவின் கூட்டணி வியூகம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைகள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து ஒருமித்த முடிவை எட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த முடிவு அமமுகவின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும். அதிமுக பிரிவுகளிடையே ஒற்றுமை இல்லாதது குறித்து அவர் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பிளவுகள் கட்சியின் பலவீனத்திற்கு வழிவகுக்கும் என்றும் இது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். தினகரனின் இந்த கருத்து அதிமுகவின் உள் விவகாரங்களில் அவரது அக்கறையை வெளிப்படுத்துகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிடவும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அமமுகவின் சுயாதீனமான அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தனித்து போட்டியிடுவதன் மூலம் அமமுக தனது சொந்த பலத்தை நிரூபிக்கவும் தனது கொள்கைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்லவும் முடியும் என்று தினகரன் நம்புகிறார். அமமுக தமிழகத்தில் ஒரு அத்தியாவசிய அரசியல் சக்தியாக மாறியுள்ளதாகவும் முக்கிய கட்சிகள் அவருடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவரது கூற்றுப்படி அமமுகவின் செல்வாக்கு மற்ற கட்சிகளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது. இது அமமுகவின் அரசியல் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. அவரது முடிவுகள் தமிழகத்தின் முக்கிய அரசியல் முன்னணிகளின் வியூகங்களை கணிசமாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினகரனின் ஒவ்வொரு நகர்வும் மற்ற கட்சிகளின் தேர்தல் திட்டமிடலில் ஒரு முக்கிய காரணியாக அமையும். இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய போட்டி சூழலை உருவாக்கும். அமமுக தமிழகத்தின் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் கணிசமான செல்வாக்கு செலுத்துவதால் அவரது முடிவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த தொகுதிகளில் அமமுகவின் ஆதரவு எந்தவொரு கூட்டணிக்கும் தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய உதவும். எனவே தினகரனின் முடிவு இந்த தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளை நேரடியாக பாதிக்கும். அமமுகவின் சாத்தியமான கூட்டணி கட்சிகளில் திமுக, அதிமுக அல்லது நடிகர் விஜயின் டிவிகே ஆகியவை அடங்கும்.
இந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமமுக தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. ஒவ்வொரு கூட்டணியின் சாதக பாதகங்களையும் ஆராய்ந்து ஒரு சிறந்த முடிவை எடுக்க தினகரன் முயல்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான உறுதிப்பாடே முதன்மையான அளவுகோலாக இருக்கும் என்று தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு கூட்டணியிலும் வெற்றி வாய்ப்புதான் முக்கியம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இது அமமுகவின் கூட்டணி முடிவுகளில் ஒரு முக்கிய காரணியாக அமையும். டிடிவி தினகரன் 1963 இல் பிறந்தவர். அவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றிய நீண்ட அரசியல் பின்னணியை கொண்டவர். அவரது அரசியல் அனுபவம் தமிழக அரசியலில் அவரது செல்வாக்கிற்கு ஒரு முக்கிய காரணமாகும். அவரது அரசியல் பயணம் பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டது. 2017 இல் 6 நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றி அவரது தனிப்பட்ட செல்வாக்கையும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவையும் எடுத்துக்காட்டியது. இந்த தேர்தல் வெற்றி தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அமமுக 2024 பொதுத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் போட்டியிட்டது. இந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சமன்பாட்டை உருவாக்க முயன்றது. இருப்பினும் இந்த கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் சமீபத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக அமமுக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமமுகவின் இந்த முடிவு வரவிருக்கும் தேர்தல்களில் அதன் தனிப்பட்ட நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலுக்கான திமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆளும் கூட்டணியின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவாலாக அமையும். அதிமுக மற்றும் பாஜகவும் அதே தேர்தலுக்கான தங்கள் கூட்டணியை அறிவித்துள்ளன. இந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய போட்டி சூழலை உருவாக்கியுள்ளது. இது அரசியல் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்குகிறது மற்றும் தினகரனின் முடிவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஒவ்வொரு கட்சியின் கூட்டணி முடிவும் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும். தினகரனின் முடிவு இந்த சிக்கலான சூழ்நிலையில் ஒரு முக்கிய காரணியாக அமையும். தமிழகத்தில் வரலாற்று ரீதியாகவே கூட்டணிகள் மாறும் தன்மை கொண்டவை. கடந்த காலங்களில் பல கூட்டணிகள் உருவாகி பிரிந்து மீண்டும் இணைந்துள்ளன. இந்த மாறும் தன்மை தமிழக அரசியலின் ஒரு முக்கிய அம்சமாகும். தினகரனின் தேர்வு ஒரு சங்கிலி தொடர் விளைவை தோண்டி 2026 தேர்தலின் வியூகங்களையும் முடிவுகளையும் வடிவமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது முடிவு மற்ற கட்சிகளின் தேர்தல் திட்டமிடலில் ஒரு முக்கிய காரணியாக அமையும். இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய போட்டி சூழலை உருவாக்கும். இந்த அரசியல் நகர்வுகள் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் திசையை எவ்வாறு மாற்றும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வரவிருக்கும் மாதங்களில் தமிழக அரசியல் களத்தில் மேலும் பல திருப்பங்கள் நிகழலாம். இந்த மாற்றங்கள் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும்.